அபய குலசேகரன்னு ஒரு மன்னர் இருக்காரு. அந்த மன்னருக்கு ஒற்றர்கள் ஒரு சிறப்பான தகவலை கொண்டு வராங்க. அது என்னன்னா, விந்திய மலையொட்டிய காட்டு பகுதிகள்ல பேசக்கூடிய கற்கள் நிறைய இருக்காம். அது எந்த மாதிரி கல்லு, எவ்வளோ பெருசா இருக்கும், அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய கற்கள் பேசுமா. இந்த தகவல மன்னன் கிட்ட சொன்ன உடனே அபய குலசேகரனுக்கு ஒரே மகிழ்ச்சி. எப்படியாவது அந்த கல்ல இங்க கூட்டிட்டு வந்துருங்க. நான் அத பார்க்கணும் அப்படின்னு ஒரு கட்டளைய பிறப்பிக்கிறாரு. தளபதி எல்லா வீரர்களையும் கூட்டிட்டு அந்த காடு நோக்கி போறாரு. இதுல என்னன்னா, அந்த கல்லு மனுஷங்க கிட்ட பேசவே பேசாது. அது இருப்பிடத்தை விட்டு நகர்ந்து வரவும் வராது. ஆனா மன்னரோட கட்டளை நிறைவேற்றத்திற்காக எல்லாரும் அந்த காட்டை நோக்கி பயணப்படுறாங்க. இந்த பயணம் வெற்றி பெறுமா? கல் ஜெயிக்குதா? இல்ல மன்னர் ஜெயிக்கிறாரான்றத தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா கேளுங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ரத்தி ஸ்டோரிபீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்க கேட்டு மகிழலாம். சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? விந்திய மலையொட்டி இருக்கிற காட்டுப்பகுதிக்குள்ள வீரர்கள் படை சூழ போறாங்க. அந்த காட்டையே புரட்டி போடுற அளவுக்கு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. ஒரு கல்லுக்கிட்டையும் பேசி பார்க்கறாங்க. பேசும் கல் எதுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. காட்டுல இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் எல்லாரையும் புடிச்சு எவ்வளவோ கேட்டு பார்க்கறாங்க. அவங்க யாரும் உண்மையை சொல்லவே இல்லை. அடின்னு அடிக்கிறாங்க, உங்களை கொன்னுடுவோன்னு மிரட்டுறாங்க. எவ்வளவு இம்சை பண்ணியும் ரத்தம் கொட்டியும் அவங்க வாயிலிருந்து ஒரு உண்மை கூட வெளியிலேயே வரல. என்ன பண்ணலாம்? தளபதி ரொம்ப யோசிச்சான். சரி, இவங்களை பயம்புறுத்தணும். இந்த காட்டுக்கே தீ வச்சுட்டா என்ன? அப்போ இந்த ஆதிவாசிகள் பயப்படுவாங்கல்ல. உடனே காட்டுக்கு தீ வச்சிடுறாங்க. தீ மட மட மடன்னு காடு ஃபுல்லா பரவி பத்தி எரியுது. அங்க இருந்த குடிசைகள், அதாவது ஆதிவாசிகள் போட்ட மரத்திலான வீடு, குடிசைகள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. 4 நாளுக்கு மேல காட்டு தீ பரவி ஒரு வழியா அடங்குது. இப்ப தளபதி நினைக்கிறான், ஆதிவாசிகள்லாம் ஒரு வழியா நம்மளோட வழிக்கு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, திரும்பவும் வேறு இருப்பிடம் கட்டுறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கறாங்க. தளபதிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இவ்வளவு பண்ணியும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்க வீடு கட்டுற வேலையில இருக்காங்களே, இவங்களை என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சு ஒரு ஐடியா பண்றான். அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட்டிட்டு வந்துட்டு, அவங்கள கொல்லுவேன்னு சொன்னா பயப்பட மாட்டேன்றாங்கல்ல, இந்த குழந்தைங்களை கொல்லுவோன்னு சொன்னா பயப்படுவாங்க. இப்ப அந்த உண்மையை வர வைக்கிறேன் பாருன்ட்டு குழந்தைய எடுத்துட்டு வந்து வச்சு, பெரிய வாள் எடுத்து, இந்த குழந்தைய நான் இப்போ வெட்டி கொல்ல போறேன். பேசும் கற்கள் பத்தின உண்மையை நீங்க சொல்லலைன்னா இப்படி எல்லா குழந்தைகளையும் நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் ஆதிவாசிகளோட வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரல. கண்கள்ல கண்ணீர் கொட்ட எல்லாரும் அங்க இருந்து அமைதியா நடக்க போறத பார்த்துட்டே இருக்காங்க. கோபம் கொண்ட தளபதி பெரிய வாள் எடுத்து அந்த குழந்தையோட நடு மண்டையில வெட்டலான்னு போகும் பொழுது, நிறுத்து அப்படின்னு ஒரு பயங்கரமான குரல் கேக்குது. எல்லாரும் திரும்பி பார்த்தா அங்க இருந்த ஆதிவாசிகள் யாருமே பேசல. அப்போ பேசினது யாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல் பேசுது. தளபதிக்கு ஒரே மகிழ்ச்சி. கல்லு பேசிடுச்சு, அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்துட்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்தா மன்னர் மகிழ்ச்சி அடைவாரு. உடனே ஓடி வந்து அந்த கல்லை எடுக்கிற முயற்சியில எல்லாரும் இறங்குறாங்க. கல் சொல்லுது, நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நான் ஏன் இங்க இருந்து வரணும்? இதுதான் என்னுடைய இருப்பிடம். எனக்கான இடம் இதுதான். அப்படி இருக்கும்பொழுது என்னையே இப்படி கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு கல்லு கேக்குது. உடனே அந்த தளபதி சொல்றான், அதிசயமா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மன்னருக்கு தான் சொந்தம். அப்படி இருக்கும் பொழுது நீ அங்கதான் வரணும். மன்னர் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு தளபதி சொல்றான். உடனே அந்த கல்லு சொல்லுது, 1000 ஆண்டுகளா இங்கேயே இருந்து புயல் வெயில்னு எல்லாத்தையும் தாங்கி பல பறவைகள் என் மேல அமர்ந்து விலங்குகள் என்னை சுத்தி வந்து இங்க என்னுடைய சுவாசம் முழுக்க இருக்கு. நான் இங்க மகிழ்ச்சியா இருக்கேன். என்னுடைய வேறு பூமியின் அடி ஆழம் வரைக்கும் போயிருக்கு. என்ன பெயர்த்து எடுத்து போறது அப்படிங்கிறது ஒரு பாவ செயல் இல்லையா அப்படின்னு கல்லு கேக்குது. உடனே இவங்கெல்லாம் சொல்றாங்க, இங்க பாரு, இதை பத்திலாம் எங்களுக்கு தெரியாது, உன்னை நாங்க தூக்கிட்டு போனோம் அப்படின்னு
எல்லாருமா சேர்ந்து எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த கல்லை அங்க இருந்து கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. தளபதிக்கு கோபம் தலைக்கு ஏறுது. ஆனா அந்த கல்லு எகத்தாளமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. தளபதிக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. இங்க இருக்கிற காட்டு யானைகளை வச்சு இந்த கல்லை அப்புறப்படுத்தினா அது நடக்கும் அப்படின்னு காட்டு யானைகளை கூட்டிட்டு வந்து கயிறை கட்டி அந்த கல்லுல கட்டி விடுறாங்க. காட்டு யானைகளும் எவ்வளவோ முயற்சி பண்ணுது. ஆனா அந்த கல்லு அங்கிருந்து எடுக்கவே முடியல. தோற்று போன தளபதி என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கும் பொழுது கோபம் தலைக்கு ஏறுது. உனக்கு என்ன அவ்வளோ எகத்தாளமா? உன்னை நான் இப்ப என்ன பண்றேன் பாரு. வெடிமருந்து வச்சு உன்னை நான் இல்லாம பண்றேன் அப்படின்னு தளபதி சொல்றான். உடனே அந்த கல்லு சொல்லுது, பாத்தியா, தோத்து போன உடனே என்னை அழிக்கணும்னு நினைக்கிற, இதுதான் மனித குணம் அப்படின்னு சொல்லுது. அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம தளபதி வெடிமருந்து எடுத்துட்டு வந்து அந்த கல்லுல கட்டி கொளுத்தி போடுறான். கல்லுல இருந்து ஒரு பாகம் உடைஞ்சு செதறி போய் விழுது. உடனே தளபதிக்கு மகிழ்ச்சி. அந்த பாகத்தை கையில தூக்கிக்கிறான். ஆனா அந்த கல்லு ரொம்பவுமே வருத்தப்படுது. நீ இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு, என்னை இங்கேயே விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுது. ஆனா தளபதி கேட்குற மாதிரி இல்லை. உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்லவா அப்படின்னு கல்லு சொல்லுது. என்ன அப்படின்னு தளபதி கேட்குறான். நீ எதுக்காக என்னை கூட்டிட்டு போற? உன்னுடைய மன்னர் என்கிட்ட பேசணும் அப்படிதானே அப்படின்னு கேட்குது. ஆமா, அதிசயமான பொருட்கள் எல்லாமே மன்னருக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நான் அங்க வந்தேன் அப்படின்னாக்கா என்னோட உன் மன்னனால பேச முடியாம போகும் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னு கேட்டா, அப்போ உன் மன்னன் உயிரோடவே இருக்க மாட்டாரு, பரவாயில்லையா அப்படின்னு அந்த கல்லு கேட்குது. உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, இதையெல்லாம் நீ எங்ககிட்ட பேசாத, உன்னை நாங்க எடுத்துட்டு போறதா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த கல்லை தூக்கி எடுத்துட்டு வராங்க. கல்லு ரொம்பவுமே சோகமாயிடுது. அங்கிருந்து ஒரு பெரிய ஆறை கடந்து போகணும். யார்கிட்டயும் பேசுறத அந்த கல்லு நிறுத்திடுது. உடனே ஆறு இந்த கல்லு கிட்ட கேக்குது, ஏன் சோகமா இருக்க அப்படின்னும் பொழுது, தன்னுடைய இருப்பிடத்துல இருந்து கட்டாயப்படுத்தி அப்புறப்படுத்தப்பட்டா எல்லாருமே சோகமா தானே இருப்பாங்க, அந்த உணர்வுகளுக்கு மரியாதையே இல்லையா அப்படின்னு கல்லு கேக்குது. ஆறு சொல்லுது, நீ கவலையே படாத, இவங்களை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வெள்ளப்பெருக்க அதிகப்படுத்துது. அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுறாங்க வெள்ளத்துல. ஆனா அந்த தளபதி என்ன பண்றான்னா, அந்த கல்லை எடுத்து ஒரு குதிரை மேல வச்சு கட்டி குதிரையை அங்கிருந்து வேகமா அனுப்பிச்சு விட்டுடுறான். ஸோ அந்த கல்லு தப்பிச்சிடுச்சு. போற வழியில அதே மாதிரி மழை பயங்கரமா பொழியுது. ஒரு வழியா தளபதி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அந்த கல்லை அரண்மனைக்குள்ள எடுத்துட்டு போறான். வீரர்கள்ல பல பேர் இறந்து போயிடுறாங்க. அரண்மனைக்குள்ள வந்ததும் தளபதி பார்க்கறான், அங்க ஒரே சலசலப்பு இருக்கு, சத்தமா இருக்கு. உள்ள போய் பார்த்தா மன்னர் இறந்து கிடக்குறாரு. தளபதிக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன ஆச்சு அப்படின்னு பக்கத்துல கேட்கும் பொழுது, மன்னருக்கும் அவருடைய தம்பிக்கும் ஏதோ பிரச்சனை வருது ராஜ்யத்துல. மன்னருக்கு அவருடைய தம்பி விஷம் வச்சுட்டாரு, அதுல மன்னர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ரொம்பவுமே வருத்தப்பட்டு தளபதி அவர் ஆசையா கேட்ட அந்த கல்லை எடுத்துட்டு போய் மன்னரோட தலைமாட்டுல வச்சுட்டு அழுதுட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்போ அந்த கல்லு மன்னனை பார்த்து கேக்குது, என்கிட்ட பேசணும்னு இவ்வளோ துடிச்சல்ல, இயற்கைக்கு புறம்பா இவ்வளோ வேலைகளை செய்ய வச்சல்ல, இப்போ நான் வந்து உன் முன்னாடி நிக்கிறேன், பேசு, என்கிட்ட பேசு அப்படின்னு கல்லு சொல்லுது. ஆனா அந்த மன்னரால பேசவே முடியல. அப்புறமா இந்த கல்லு சொல்லுது, 100 வருடம் கூட முழுசா வாழ தெரியாத உங்களுக்கு இவ்வளவு அகங்காரமும் ஆணவமும் இருந்தா, 1000 ஆண்டுகள் இயற்கையோடவே எந்த பாவமும் செய்யாம இருக்கிற எனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும் அப்படின்னு அந்த கல்லு மன்னரை பார்த்து கேக்குது. மன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கற்களும் பேசக்கூடியவைதான். ஆனா அவைகளோட இருப்பிடத்துல இருந்து கட்டாயப்படுத்தி புலம்பெயர்ந்து வேற இடத்துல கொண்டு வந்து இயற்கைக்கு புறம்பா வைக்கும் பொழுது அவைகள் எல்லாமே பேசக்கூடிய சக்தியை இழந்து விடுகின்றன. அதே மாதிரி நானும் இனிமேல் ஒரு பொழுதும் பேச போறதில்லை. அந்த காடுகளும் அந்த இனிமையும் என்னோட நினைவுல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அந்த கல்லு அன்னியோட அமைதியாயிடுது. மன்னருக்கு உண்டான சடங்குகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்னரோட தம்பியே அங்க மீண்டும் ராஜாவாகிறாரு. கொஞ்ச நாளுக்கெல்லாம் அந்த கல்லு பயன் இல்லாம அங்க இருக்கு. தண்டமா இருக்கிற அந்த கல்லு எதுக்குன்ட்டு அவர் தூக்கி எறிய சொல்றாரு. அதை தோட்டத்துல போட்டுடுறாங்க. காய்ந்த புல் பூண்டு இவைகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த பேசாத கல் அங்க இருந்து அரண்மனையே விந்தையாவும் ஏளனமாவும் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கு. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பேசும் கற்கள் என்ற கதையை தான் இன்னைக்கு நாம பார்த்தோம். இந்த கதையின் மூலமா பல விஷயங்களை நமக்கு உணர்த்தியிருக்காரு. காடு சார்ந்த பகுதிகளுக்கும் ஆதிவாசிகள் எவ்வளவு விசுவாசமா இருக்காங்க,
தன்னுடைய சுயநலத்துக்காக பதவியில இருக்கக்கூடியவர்களும், மனிதர்களும் அந்த காட்டையும், இயற்கையையும், அதன் சார்ந்த விஷயங்களையும் எப்படி அழிக்கிறாங்க. இதுக்கு கோபம் கொண்டு இயற்கை சீற்றமடைந்தால், மனிதர்களான நாம சூனியமா போயிடுவோம் அப்படின்றத ரொம்ப அழகா இந்த கதையின் மூலமா சுவாரஸ்யமா வெளிப்படுத்தியிருக்காரு ராமகிருஷ்ணன். மீண்டும் இதே போன்று வேற ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.